சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். தங்கலானோட பட்ஜெட் ஒரு பக்கம் 100 to 150 crore போட்டிருக்கு. கங்குவா 300 crore போட்டிருக்கு. வாத்தியார் அரௌண்ட் ஒரு 75 crore வச்சா கூட ஒரு 500 கோடி ப்ராஜெக்ட் உங்க கையில இப்ப நீங்க கரண்ட் ஒரே நேரத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. அது யோசிச்சதே கிடையாது. நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி என்ன யோசிக்க வச்சு பயப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இது புது ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். அவரோட ரெகுலர் ஃபிலிம்னா சிவா சார் சொல்ற டைம் நான் போட்டிருப்பேன். பட் அவருக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது, டீமுக்கு ப்ரெஷர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ டிடன்ட் அனௌன்ஸ் த டேட் till I was convinced that okay we can make it for October. அப்ப கங்குவால வந்து கார்த்தி சார் ஏதோ ஒரு ரோல் ஒரு சர்ப்ரைஸ் ஏதோ வைக்கிறாரு. நான் கங்குவா தாங்க சொல்ல வந்தேன். அத கார்த்தி மாத்திட்டாங்க எல்லாம். அப்படி ஒருவேளை பார்ட் 2ல அவர் இருந்தாருன்னா ஹாப்பி தானே. ஓகே. திரும்ப அந்த ரோலெக்ஸ் டில்லி மாதிரி இதுல ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம்ல. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு உங்களுக்கு இருக்கா? 100%. திவ்யானா என் லைஃப்ல ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்சன். ஆல்மோஸ்ட் கார்த்திக் ஆகட்டும் எனக்காகட்டும் அப்பா ஸ்தானம் தான். the way he cares about us, all the people around, not only us, even our cousins and everyone. பயங்கர கேர் எடுப்பாரு. we are all lucky to have him with us, so I wish him all the success, all the luck, all the health, peace and happiness in family. Through Galata I feel that I got an opportunity to wish him. Looking forward for a great year for Surya sir. இப்போ கரண்ட்ல மிஸ்டர் ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிக்கிற படங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப பெருமையாக கூட சொல்லியிருந்தீங்க. ஒரு பக்கம் விக்ரம் சாரோட தங்கலான், கங்குவா அண்ட் வாத்தியார், இந்த 3 படமே வந்து அந்த ஸ்டார்ஸோட மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுற படங்கள். அது ஒரு பக்கம் ரொம்ப ப்ரௌடான விஷயம். தங்கலானோட பட்ஜெட் ஒரு பக்கம் 100 to 150 crore போட்டிருக்கு. கங்குவா 300 crore போட்டிருக்கு. வாத்தியார் அரௌண்ட் ஒரு 75 crore வச்சா கூட ஒரு 500 கோடி ப்ராஜெக்ட் உங்க கையில இப்ப நீங்க கரண்ட் ஒரே நேரத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹவு ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஒரு பக்கம் அது எவ்வளோ ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம்? நான் அது யோசிச்சதே கிடையாது. நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி என்ன யோசிக்க வச்சு பயப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டுருக்கு அந்த ஃப்ளோ. ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை. ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும், அது ஒன்று தான் ப்ரெஷர் இருக்குது. மற்றபடி பெரிய ப்ரெஷர்லாம் ஒன்று. இன்ஃபேக்ட் நிறைய ப்ரொடியூசர் சொல்லுவாங்க 1 மூவி அட் டைம், அதுவும் பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணும்போது ஒரே நேரத்தில் ஒரு படம் பண்ணும்போது அது ஓரளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் நீங்கள் 2 படம் பீட் கங்குவான் தங்கலானே மெயினாக வைக்கலாமே. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிச்சிங்களா, இல்லை அது கரெக்டாக 2 படம் தனித்தனியாக பண்ணோம் கரெக்டாக கோயின்சிட் ஆகிட்டு? 2019 சிவா சார் சூர்யா சார் இது நம்ம பண்ணியிருக்க வேண்டியது. ஓகே. ஸோ எல்லாமே எதுவுமே பிளான் பண்ணி ஒரே டைமில் பண்ணணும்னு பண்ணதில்லை. அந்த மாதிரி வந்து அமைஞ்சிருச்சுங்க எல்லாமே. இப்போ கங்குவா பார்த்தீங்கன்னா 3.5 years ஆச்சு ஸ்டார்ட் ஆகி. தங்கலான் 2.5 years ஆச்சு. கார்த்திதும் ஆல்மோஸ்ட் வாத்தியார் வந்து ஒரு 2 years பக்கம் ஆகுது. ஓகே. ஸோ எல்லாமே பார்க்குறப்ப நீங்கள் இட் டுக் இட்ஸ் ஓன் டைம். ஆல்மோஸ்ட் 190 days கங்குவா ஷூட்டு, 120 days தங்கலான். கார்த்தி சார்து சர்ப்ரைஸு. கார்த்தி சார்து நலந்து வந்து ஆல்மோஸ்ட் 145 to 150 days. 125 days முடிச்சிட்டோம். இன்னும் 25 days ஷூட் இருக்கு. சார், இப்போ ரொம்ப சமீபத்தில் நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய படங்கள் பெருசாக எங்களுக்கு போகல. நாங்கள் வந்து ஜானில் தங்கலான நம்பியிருந்தோம், திரும்ப சம்மரில் தங்கலான நம்பியிருந்தோம். பட் அவங்க தள்ளி தள்ளி போயிட்டுருந்தாங்க. இல்லை, நாங்களும் சம்மரை மிஸ் பண்ணிட்டோங்கிறது மைண்டில் இருக்குங்க. ஓகே. பட் கண்டென்ட் ரெடி ஆகணும்ல. எல்லாமே விஎஃப்எக்ஸ் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ் ரெண்டுமே, கங்குவாவும் தங்கலானும் நிறைய விஎஃப்எக்ஸ் கனெக்டட் ஃபிலிம். இப்போ நாங்கள் மற்ற படங்கள் ரெகுலர் கமர்ஷியல் படம் பண்ணுறப்ப ஜான்வரிக்கு ஷூட் பண்ணிட்டு ஃபெப்ரவரி டேட் போடுவோம், இல்லை ஃபெப்ரவரிக்கு ஷூட் பண்ணிட்டு ஏப்ரல் கொண்டு வந்துடுவோம். ஸோ அதில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ இன்வால்வ்டு இல்லை. அந்த மினிமம் ஆஃப் 45 to 60 days தான் தேவைப்பட்டுச்சு. பட் இதில் வந்து 6 to 8 months இட் வென்ட் இன் டு மினிமம். ஐ எம் டெல்லிங். தங்கலான் ஹேட் 7-8 months ஆஃப் விண்டோ. கங்குவா வந்து ஷூட் பண்ணி வி நீடட் சம் 10-12 months டு ஃபினிஷ் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். படத்தோட அவுட் தாண்டி அந்த ஒரு கிராஃபிக் அந்த ஒரு பார்ட் பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பெரிய டைரக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு சிஜி கண்டென்ட் எங்களுக்கு ஒரு மன திருப்தியோட வரமாட்டுது. ஒரு வகையில் நாங்கள் வந்து ஓகே சுமாராக இருந்தோட பரவாயில்லங்க ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரி. நான் அந்த சுச்சுவேஷன் டைரக்டர்ஸ் கூடவே இல்லை. சரி, அவங்களுக்கு இனஃப் டைம் ஐ ஹவ் கிவன். நான்
இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சிவா சார் வந்து சம்மர் கொண்டுடலாம், ம் நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்ட்டு நவம்பர் சொன்னார். பட் எனக்கு என்னென்னா அவருக்கும் இது புது ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். ஸோ அவரோட ரெகுலர் ஃபிலிம்னா சிவா சார் சொல்கிற டைம் நான் போட்டிருப்பேன். பட் அவருக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது, டீமுக்கு ப்ரெஷர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ டென்ட் அனௌன்ஸ் த டேட் டில் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் தட் ஓகே வி கேன் மேக் இட் ஃபார் October 10th. ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஸோ இப்போ தங்கலான்னு பார்க்கும்போது அந்த மேக்கிங் ப்ராசஸாகவே நம்ம சில ஆக்டர்ஸ் கூட நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்க சொல்லும் போதே அது அவர் பார்க்க ஒரு பக்கம் உங்களை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்களா செட்டுக்கு? தங்கலான் செட்டு எப்படி இருந்தது? இல்லை, மேக்ஸிமம் ஒரு 3 days போயிருந்தேங்க. சரி. நான் ஜென்ரலாக போக மாட்டேன், ஷூட்டுக்கு போக மாட்டேன். பட் எவ்ரிடே ரிப்போர்ட்டிங் வில் கம் டு மீ, இன்னைக்கு என்ன நடந்தது ஏதுங்கிறது. இந்த படத்தில் விக்ரம் சார் உட்பட எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக் ஷூட்டுங்க. எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, அந்த மேக்கப்பு, பேர் பாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மாளவிகா ஆகட்டும், இவங்க பார்வதியெல்லாம் லிவ் த கேரக்டர். யூ கெனாட் ஃபிகர் அவுட் ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். யூ வில் ஃபீல் தட் சம்படி ரியல் யூ விட்னஸ்ட். எப்படி ஒரு 150 வருஷம் முன்னாடி நம்மளுடைய தாத்தாவோட பாட்டி எல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் கொண்டு வந்துட்டாங்க, கிரியேட் பண்ணிட்டாங்க. விக்ரம் சார் ஆகட்டும், எல்லாரும் அந்த ஹோல் டீம். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் த ஃபிலிம் பிகாஸ் ரைட். ஐ டென்ட் விட்னஸ் த ஷூட் ப்ராசஸ் பட் ஐ என்ஜாய்ட் வாட்சிங் த ஃபைனல் அவுட். ஓகே, நீங்கள் பார்த்துறீங்க முழு படமும் ஃபுல்லாக இப்போ அவுட் கொடுத்தாச்சு. வெரி ஹாப்பி அபவுட். At one moment I got tears in my eyes out of joy that I am involved in this film. ட்ரெய்லரில் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு சீன், ஐ மீன் த லாஸ்ட் ஃப்ரேம். ஸோ இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு பிளாக் கட்டையரில் இருக்கும்போது விக்ரம் சார் மட்டும் அந்த ஃபுல் தகன்னு பண்ணுறாரு. ஸோ வாட்ஸ் குக்கிங் தங்கலானுக்குள்ளே அந்த ஒரு ஃபுல் கோல் செட்டு மலை ஆஸ் ஒரு ப்ரொடியூசர் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் உருவாக்க வேண்டியது இருந்தது? ஒரு வேளை பார்த்தா ரஞ்சித் சார் கேட்குறாரு, ஒரு பெரிய தங்க மலை மாதிரி நம்ம உருவாக்கணும். ஸோ வாட் வாஸ் ஒன் ஐடியா ரஞ்சித் சார் சொன்ன உடனே உங்களுக்குல இது எப்படி பண்ண முடியும், இல்லை இவர் எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இல்லை, நான் என்றைக்கும் டைரக்டர் பண்ணிடுவாருன்னு நம்பி தான் கதையே கேட்பேன். சரி. ஐ டோன்ட் சிட் வித் டவுட்ஸ். இவரால் இது புல் ஆஃப் பண்ணிட முடியுமா, இது பிலீவபிளாக இருக்குமான்னு நம்ப மாட்டேன். பிலீவபிள் ஆக்க வேண்டியது ஒரு டைரக்டரோட, அவங்க அதை ட்ரஸ்ட் பண்ணுறங்காட்டி தானே நம்மகிட்ட கதையாக அதை சொல்கிறாங்க. ஸோ ஐ டேக் தயர் திங் கிரியேட்டிவ்லி. ஐ டோன்ட் இன்வால்வ் ஆர் டவுட் எனி ஐடியாஸ் வாட் தே பிரிங் ஆன் டேபிள். சார், ஆஸ் எ ப்ரொடியூசராக நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் சினிமாவோட அந்த ஒரு புல்லிங் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குது? ஏன்னா இப்போ ஒரு போன வருஷம் பார்க்கும்போது விக்ரம் ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய கலெக்ஷன் ஏற்படுத்துச்சு. அப்போ நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க இந்த ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு மினிமம் 2-3 வருஷம் ஆகிடும்னு. 2 மாசத்துல பொன்னியின் செல்வன் அதை பிரேக் பண்ணுச்சு. போல விக்ரம் இது திரும்ப ஜெயிலர் பிரேக் பண்ணுது. தமிழ்நாட்டோட அந்த ஒரு அதிகபட்சம் லைக் படம் பயங்கரமாக இருக்குது, எல்லாருமே பட்டி தொட்டிலாம் பயங்கரமாக போகுது. ஸோ எவ்வளோ புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சோலோ ரிலீஸ் கிடச்சி பெரிய ஸ்டாரு, பெரிய பஸ்ஸு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இஃப் கண்டென்ட் ஆல்சோ இஸ் குட், யூ கேன் டச் 125 crore ஷேர், 275 crores தமிழ்நாடு கெப்பாசிட்டி. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ஷேரே 275 கெப்பாசிட்டி இருக்குப்பா. ஸோ தட் இஸ் த மார்க்கெட் தே ஹாவ். ஸோ இப்போது தங்கலானை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ஒன்ஸ் அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆனவுடனே அந்த ஒரு பாம்பை ஒரு இப்படி புட்டு 2 போடுறதே வந்து என்னப்பா பயங்கரமாக என்னென்னவோ பண்ண போகிறாங்களே படத்தில் நம்பிச்சு. என்னப்பா சூனியக்காரின்றாங்க, ஏதோ ஒரு இடத்துல குழப்பிடுவாரோ ரஞ்சித் சார், ஒருவேளை புரியாமல் போயிடுமோ சில விஷயங்கள்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சில படங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹேராம் போன்ற படங்கள்லாம் எடுத்தால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் படத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ தங்கலான ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டுன்ற மாதிரி இப்போ ஒரு புரிதலில் வந்தால் இது எல்லாருக்குமான ஒரு படமாக தான் இருக்குமா? இட்ஸ் ரியல் இன்சிடென்ட்ஸ் வித் ட்ராமா. ஸோ உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். இப்போ காந்தாரா ஏன் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து நீங்கள் அசாம் போனாலும் இருக்கும், ஒரிசா போனாலும் இருக்கும், காஷ்மீர் போனாலும் இருக்கும், மத்திய பிரதேஷ் போனாலும் இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம எவ்ரிபடி காட் கனெக்டட் டு தயர் பிலீஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த விஷயம் தங்கலானில் இருக்கும். நான் என்ன ஆடியன்ஸாக தான் பார்க்குறேன். நான் வந்து ப்ரொடியூசராக உட்காந்து படம் பார்க்க மாட்டேன், ஆடியன்ஸாக தான் என்ஜாய் பண்ணேன்.
அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கு, எக்ஸைட்மெண்ட். ஓகே சார், இப்போ கங்குவா முதல் வாட்டி நம்ம சொல்லும் போது லைக் ஒரு 3Dல படம் எடுக்கிறாங்க, 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் சொல்லும் போது இது ஒரு பார்ட்டில் எடுக்க வேண்டிய படம், இவங்க வந்து இந்த பட்ஜெட்டை வந்து திரும்ப ரீகெயின் பண்ணுறதுக்காக 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. நாம ஒரு பார்ட்டாக தான் எடுத்திருக்கோம், நம்ம 2 பார்ட்டெல்லாம் 10 லாங்குவேஜ் அதுக்காக கேட்குறேன். ஏன்னா இப்போ யூஸ்வலாக சூர்யா சார் படங்கள் தமிழ் தெலுங்கு இங்கே ரொம்ப நல்லா போதும், இதை தாண்டி 10 லாங்குவேஜில் பண்ண வேண்டிய காரணம் என்னன்னு சார்? இன்னைக்கு சூர்யா சார் படம், அஜித் சார் படம், விஜய் சார் படம், ரஜினி சார் படம் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு படம் நீங்கள் ரொம்ப கேல்குலேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் போட்டு ஸ்டார் யார், ஹீரோ யார், டைரக்டர் யார், அதெல்லாம் ப்ரொடக்ஷன் என்னென்னலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரே குவாலிட்டி என்னென்னா, முதல் நாள் முதல் ஷோ உங்களை அந்த படம் இழுக்குதா இல்லையா. இப்போ ஒரு படம் நீங்கள் போஸ்ட் பார்க்குறீங்க, டீசர் ட்ரெய்லர் பார்க்குறீங்க, இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டே போவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படம் ஹிட்டு. இது ஃபர்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு போகலாம், இல்லை ரிப்போர்ட் பார்த்துட்டு அப்புறம் ஒரு செகண்ட் டே பார்க்கலாம், இல்லை நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த படம் உங்களுக்கு மைண்டில் ஏறலைன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஜட்ஜ் பண்ணணும், அதுக்கு மேலே தேவையே இல்லை. நீங்கள் அதுக்கு மேலே போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஹீரோவோட ப்ரீவியஸ் கலெக்ஷன் எவ்வளோ, ஹிட் எவ்வளோ, அதெல்லாம் தேவையில்லை. ஓகே ஓகே ரைட். ஸோ நேற்று ஒரு ட்வீட் நீங்கள் பேசுனது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? என்னென்னா, நேற்று நான் கங்குவா செட்டுக்கெலாம் மோஸ்ட்டாக போக மாட்டேன், ஆனால் அங்கே போகும்போது கார்த்தி அப்படி சொல்லும்போது ஓகே எல்லாரும் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க? இல்லை எங்க கார்த்தி, நான் கார்த்தின்னு கூட சொல்லல, அதுக்குள்ளேயே அந்த ஒரு டிசிஷன் எப்படின்னா ஓகே அப்போ கங்குவால வந்து கார்த்தி சார் ஏதோ ஒரு ரோல், ஒரு சர்ப்ரைஸ் ஏதோ வைக்கிறாரு. நான் கங்குவா தாங்க சொல்ல வந்தேன், அதை கார்த்தின்னு மாற்றிட்டாங்க எல்லாம். அப்படி ஒரு வேளை பார்ட் 2ல அவர் இருந்தாருன்னா ஹாப்பி தானே. ஓகே, திரும்ப அந்த ரோலெக்ஸ் டெல்லி மாதிரி இதுல ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு உங்களுக்கு இருக்கா? 100% தங்கலாம் பயங்கரமா இருக்கும். எனக்கு என்னோட கேள்வி அது மட்டும் தான், அது இருந்தா போதும் நம்மளுக்கு, அவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கு சூர்யா சாரோட பர்த்டே வேற, எனி சம் ஸ்பெஷல் அப்டேட் ஃப்ரம் கங்குவா? ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு ஹிண்டா வருது? 11 o'clock சாங் ரிலீஸ் ஆகுது ஜி, அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். அண்ட் ட்ரெய்லர் as I told earlier, by August mid we'll release the trailer. So once the trailer comes, everybody will know the scale of the film. So எல்லாருக்கும் அதை பற்றி ஒரு expectation. I am hoping that it will multiply once the trailer comes. Okay sir. And your wishes to your dear CEO Surya? சூர்யானா என் லைஃப்பில் ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்சன். ஆல்மோஸ்ட் கார்த்திக் ஆகட்டும் எனக்காகட்டும் ஒரு அப்பா ஸ்தானம் தான். the way he cares about us, all the people around, not only us, even our cousins and everyone. அவருக்கு பயங்கர கேர் எடுப்பார். இப்போ நான் கங்குவா பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கூட எவ்ரி டைம் he checks with me, all is okay, all is cool. ஸோ அந்த ஒரு care and pressure he takes. So we are all lucky to have him with us. So I wish him all the success, all the luck, all the health, peace and happiness in family. So through Galata, I feel that I got an opportunity to wish him. So looking forward for a great year for Surya sir. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும்.